எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னோட பேர் வந்து நியோர் டெக். நான் உங்க முன்னாடி பேச வந்ததுக்கான முதல் காரணம், நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த குரூப் 4 நான் எழுதுவேன், இந்த குரூப் 2வும் நான் எழுத போறேன், இந்த குரூப் 1 எழுத போறேன். உங்க சக போட்டியாளனா நானும் உங்க கூட எப்படி படிக்கலாம் நண்பா அப்படின்றத கலந்தாலோசிக்க ஒரு வாய்ப்பா இதை நான் பயன்படுத்திக்கிறேன். இதனை என்னால உங்களுக்கு பயன் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளாலையும் இல்ல நான் பேசுறதுல இருக்கக்கூடிய தவறுகளை நீங்க திருத்துறதுனாலையும் நான் இன்ன வரையும் பயனடைஞ்சிட்டு வரேன். ஸோ நான் போடுக்கிற ஒவ்வொரு கிளாஸ்லயா இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்லயா இருக்கட்டும், ஸோ நான் வந்து கேள்விகள் இருக்கும்போது அது சில தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை நீங்க என்ன திருத்துறீங்க. ஸோ அதோட நன்றி கடனா என்னால முடிஞ்சதை இந்த மீட்டப்ல உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சு ஒரு சக நண்பனாகவும் ஒரு சக போட்டியாளனாகவும் நான் இந்த மீட்டப்பை கண்டக்ட் பண்ணி இங்க இந்த வாய்ப்புகள் மூலியமா நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ அதை தான் இங்க நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஸோ முதல் விஷயம், ஒரு அது இங்கல்ல எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு அகாடமி அல்லது ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம், இல்லை நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒரு வழிகாட்டி நமக்கு கிடைக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, குரூப் 1 டவுட்ஸ் பற்றி கேட்டாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க, யாரெல்லாம் குரூப் 1 படிக்கிறீங்க, யாரெல்லாம் குரூப் 2 படிக்கிறீங்க, யாரெல்லாம் வந்து குரூப் 4 படிக்கிறீங்க. ஸோ குரூப் 4க்கு ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும் கை தூக்குனீங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இங்க இருக்கிற யாரெல்லாம் குரூப் 4 எழுத மாட்டீங்க, குரூப் 4 எக்ஸாமே நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? குரூப் 1. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, குரூப் 4 எழுதுறவங்க எத்தனை பேர்னு சொல்லும்போது ஒரு 20 பேர் கை தூக்கணுமா? அப்போ உங்களோட போட்டியாளர் வெறும் 20 பேர் நீங்க நினைச்சது வந்து தவறு. ஓகேவா? குரூப் 1 எழுதும்போது யூபிஎஸ்சியில நேரம் ஒருத்தர் சொன்னாங்க, யூபிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணவங்க எங்க வராங்க? குரூப் 1க்கு எழுத வராங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 1 படிக்கிறவங்க குரூப் 2வும் எழுதுவாங்க, குரூப் 4ம் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க குரூப் 1 கிளியர் பண்ற அளவுக்கு, அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட நாலேஜ் இருக்கலாம். ஆக்சுவலா சொன்னோம்னா நீங்க வந்து வேம்புலேயே அடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கலாம், தைரியம் இருக்கலாம். ஆனா அதுக்காக என்ன பண்ணிட முடியாது, டான்சிங் ரோஸை ஜெயிச்சிட முடியாது. ஸோ நான் எதை டான்சிங் ரோஸ்ன்னு சொல்றேன்னா, குரூப் 1 யூபிஎஸ்சி படிச்சவங்க குரூப் 1 வராங்க. ஸோ அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஜிகேல நாலேஜபிளா இருப்பாங்க. ஸோ அதே போல அந்த குரூப் 1 படிச்சவங்க குரூப் 2 எழுதுவாங்க, குரூப் 4 எழுதும்போது அவங்க ஜிகேல எந்த அளவுக்கு நாலேஜபிளா இருப்பாங்கன்றத நம்ம யோசிக்கணும். ஆனா அவங்க யூபிஎஸ்சி படிச்சவங்களும் குரூப் 1 படிச்சவங்களும் ஸோ எங்க வீக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரூப் 4ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்ல, அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டின்னு கூட சொல்லலாம். நம்மளோட பாசிட்டிவிட்டி அவங்களோட நெகட்டிவிட்டினா அது என்ன? தமிழ். ஸோ நம்ம கையில 100 மார்க் 100 கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு, தமிழ் இருக்கு. அவங்க யூபிஎஸ்சி அவங்க வந்து குரூப் 1 முழுக்க முழுக்க ப்ரிப்பேர் பண்றவங்க எதில் கான்சென்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு 200 கேள்விகளும் ஜிகே தான். ஸோ அவங்க தமிழுக்கு இப்போ என்ன சொல்ல போனா குரூப் 1 வந்து மெயின் கண்ணோட்டமா பாக்குறவங்க செப்டம்பர் வரையும் குரூப் 2 கான்சென்ட் பண்றவங்க அக்டோபர் வரையும் எதை தொட மாட்டாங்க, தமிழை தொட மாட்டாங்க. ஆனா அதையும் ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாதங்கள் பார்த்தோம்னா அக்டோபருக்கு அடுத்து நவம்பர் 1, அப்புறம் டிசம்பர்ல நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்களா, 20 or 25 ஏதோ சொல்லிட்டாங்களா. ஸோ அந்த குறுகிய காலத்துல தமிழை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழை படிச்சு முடிச்சு நம்மளோட போட்டி போட முடியுமானா முடியாது. ஸோ அப்போ டான்சிங் ரோஸ் அடிக்கணும்னா அந்த பயிற்சி என்னையிலேருந்து இருக்கணும், இன்னையிலேருந்து இருக்கணும். அதுக்காக குரூப் 1 படிக்கிறவங்க குரூப் 4 கிளியர் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ குரூப் 1 படிச்சவங்களை பார்த்து குரூப் 4 படிக்கிறவங்க ஒருபோதும் என்ன பண்ண தேவையில்ல, உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட தேவையில்லை. ஓகேங்களா? சரி, இப்போ நான் எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு தேவைப்பட்டோம். சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் சொன்னீங்க. நான் ஆல்ரெடி லேட் ஆகுது. நிறைய பேர் ராமநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, தேனியிலேருந்து வந்திருக்கீங்க, திண்டுக்கல் பழனிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நான் வேகமாக முடிக்கிறேன். ஓகேங்களா? சரி, முதல்ல இப்போ நான் ஒரு கேள்வி தான். ஸோ எப்படி படிக்கணுன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இதை இப்போ நான் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம படிச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டுக்காக பேப்பர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க, அதாவது ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் எழுதுறாங்க இல்லையா, அவங்க யாரும் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேணாம். ஸோ புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்க மட்டும் அந்த டீட்டெயில்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ எப்படி படிக்கலான்றதை நான் ஒரு சின்ன சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சு அதை கண்டுபிடிங்க. ஸோ ஒரு ஹீரோ அந்த ஹீரோ வந்து வீட்டிலேருந்து தொட்டிடுறாங்க, நீ வந்து ஒன்றுக்கும் உதவ தர தண்டச்சோறு அப்படின்னு தொட்டிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோயின் அந்த உதவாக்கலை லவ் பண்ணி ஒரு ஹீரோயின் வீட்டை விட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. திடீர்னு அவங்க வறுமையில் இருக்காங்க. ஒரே பாட்டில் வந்து கலெக்டர் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் எல்லாமே இணைஞ்சிடறாங்க. இது இப்போ நான் சொன்னது ஒரு ஒன்லைன்
இதை வச்சு உங்களால இது என்ன ஸ்டோரின்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? சூரியவம்சமா? ஓகே. லாஸ்டா சூரியவம்சம் படம் எப்ப பார்த்துருப்பீங்க? லாஸ்டா எப்ப பார்த்தோம்? நேற்று ஏதாவது பார்த்துருந்தீங்களா இல்லை இன்னைக்கு ஏதாவது பார்த்துட்டு இப்போ ஆன்சர் சொல்றீங்களா? சரி, இப்போ நான் கேள்வி கேட்குறேன். இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஓகேங்களா? செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு. இது இந்த கேள்வி இந்த வார்த்தை எந்த புத்தகத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து இடம்பெற்றதுன்னு யாருக்கா தெரியுமா? வீரமாமுனிவர் பாடம் தேம்பாவாணி 10ஆம் புக்கு, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா சூரியவம்சன்றதை பல பேர் சொன்னீங்க. சூரியவம்சன்ற அதுலையும் நான் ஒன்லைன் தான் சொன்னேன், இதுலையும் நான் ஒரு 3 வேர்ட் தான் சொல்றேன். அப்போ படிக்கிறது நம்ம புத்தகத்தின் முன்னாடி எவ்வளவு நேரம் உட்காரன்றது விஷயமே இல்லை. அதான் மேடம் சொன்னாங்க இல்லையா, ஸ்டாப் கிளாக் போட்டு மணிக்கணக்கா படிக்கிறாங்க அப்படின்றது படிப்பு கிடையாது. நான் என்ன எடுத்துக்கிட்டேன், நான் என்ன கேதர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ சூரியவம்ச படம் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுல ஹீரோவோட பேரு, ஹீரோயினோட பேரு நமக்கு தெரியும். இப்போ ஹீரோட பேர் கூட சொல்லி நான் சின்ராசன் பாட்டுல வந்துடும். ஹீரோயினோட பேர் யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதுல வர கேரக்டர்ஸோட எல்லா நேமும் நமக்கு ஞாபகம் இருக்குமா? ஆனா அந்த கதை நமக்கு மறக்குமா? அந்த கதை என்னைக்குமே மறக்காது இல்லை. ஸோ அப்போ நான் ஒன்னு படிக்கிறேன், எனக்கு என்ன மறக்கலாம்னா டேட்டாக்கள் மறக்கலாம். வேலூர் புரட்சி, பெருங்கிளர்ச்சி இதெல்லாமே எனக்கு என்ன மறக்கலாம்னா, வேலூர் புரட்சின்றது ஆக்சுவலா என்ன? வேலூர் புரட்சி இதோட கான்செப்ட் என்ன, மைய கான்செப்ட் என்ன? ஆங்கிலேயர் ஆல்ரெடி பாளைய கிளர்ச்சியால நம்மளை வந்து ஒடுக்கிட்டான். அதே மாதிரி மைசூர் போர் மூலியமா திப்பு சுல்தான் அவங்களோட ஃபேமிலியும் கூட்டு போய் வச்சுட்டான். அப்போ இவங்களால வந்து பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களா இருக்கட்டும், இல்ல தமிழர்களும் இந்த மைசூர்களும் எல்லாமே என்ன பண்ணா வேலூர் சுத்தி அமைச்சிட்டாங்க. அப்போ அந்த வேலூர் குடும்பத்தை வந்து என்ன பண்ணா, சரி அந்த திப்பு சுல்தானோட குடும்பத்தை சரி வச்சாங்க. ஸோ அங்க இருக்கிற ராணுவத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பீப்புள்ஸும் யாரு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் ராணுவர்கள் தான். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ண, ஒரு புரட்சியை செஞ்சு புரட்சியிலிருந்து வெளியே வரலாம். இதான கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல ஏதாவது நமக்கு மறக்க போதா? இந்த கான்செப்ட் என்னைக்காவது நமக்கு மறக்குமா? ஸோ இங்க என்ன நமக்கு தேவைப்படுது, வேலூர் புரட்சி எப்ப தொடங்கியது, வேலூர் புரட்சியை தொடங்கியவர் யார், அதை அடக்கியவர் யார், அப்போ ஆளுநரா இருந்தவர் யார், அதை அந்த ரூல்ஸை போட்டது யார், அந்த அக்னி பாகையை கொண்டு வந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் பார்த்தா ஒரு 10-20 டேட்டாக்கள் மட்டும்தான். அந்த 20 டேட்டாக்களை இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பேரை படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, இதை திருப்பி பார்க்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒட்டுமொத்த கான்செப்ட் ஒரே முறை படிச்சோம்னா நமக்கு என்ன ஏத்திக்கணும், கான்செப்டை ஏற்றிக்கணும். எந்த ஒரு புறநானூறு பாடாகட்டும், அகநானூறு பாடாகட்டும், எந்த ஒரு பாட்டையும் நம்ம சொல்றோம், ஒரு பாடலை படிக்கும்போது எனக்கு புரியல, ஒரு திருக்குறளை படிக்கும்போது எனக்கு புரியல, மீண்டும் ஒரு திருவள்ளுவர் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கல்லாதவனை நிறைய இடத்துல திட்டுறாரு. படிக்கலையா, நீ மரம், நீ விலங்கு, நீ மக்களே கிடையாது, நீ நரகத்துக்கு போகணும்னு நிறைய இடத்துல சொல்றாரு. ஆனா ஒரு இடத்துல பாராட்டுறாரு, கல்லாதவரும் நனி நல்ல. அப்படின்னா என்னது, நல்லவர்னால என்ன சொல்லுவோம், நல்லவங்க. நனினா உரிச்சொல் தொடரா, உரிச்சொல் தொடர் என்ன சொல்லுவோம், மிகவும் சிறப்பா தொடருது. யார சொல்றாரு? திருவள்ளுவர் இருந்து அப்படி ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, கல்லாதவரும் நனி நல்லவர். எப்பனா கற்றவர்கிட்ட போய் நீ என்ன பண்ணாத, பேசாதவரி. ஏன்னா உன் அறிவு வேற, அவன் அறிவு வேற. அவங்ககிட்ட போனா என்ன பண்ணிடும், உன் அறிவு இதாயிடும், நீ போய் அவளையும் கெடுத்துடாத. ஸோ அப்போ இந்த திருக்குறள்ல கேள்வி எப்படி வரும்னா, கல்லாதவரும் நனி நல்லவர் எப்போ, இதுதான் கேள்வி. அந்த திருக்குறள்ல இருந்து என்ன கேள்வி கேட்க போறாங்க அதிகபட்சம், கல்லாதவரும் நனி நல்லவர் எப்பொழுதுன்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கேள்வி உடைமைக்கு இல்ல, நிறைய செல்வத்தை கொண்டிருக்கும் போது, இல்ல நிறைய பொறுமையை கொண்டிருக்கும் போது, இல்ல கற்றவனிடம் போய் பேசாது இருக்கும் போது. ஆப்ஷன் என்ன வரும் போது, இதை நான் மனப்பாடம் பண்ண அவசியம் இருக்கா? இதுல என்ன ஒளிஞ்சிருக்குன்னா கான்செப்ட் தான், இதுல எதுவுமே இல்ல. நான் இதுல என்ன சொல்றேன்னா, புரிஞ்சு படிக்கிறதுக்கும் அந்த திருக்குறளை மெமரியா சொல்றது விஷயம். நம்ம எங்கேயுமே நம்மள வந்து என்ன கேள்வி கேட்போம்னா, 10 திருக்குறளை எடுத்து எழுதுக, அதாவது இதுல கேட்க வாய்ப்புகள் உண்டு. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல எழுதுவோம் இல்லையா, ஸோ அது தகுதி தேர்வுல வந்து எழுதுவோம் இல்லையா. ஸோ அதுல வந்து நமக்கு வந்து 100 மார்க் தமிழ் வருது இல்லையா, மதிப்பீட்டு தேர்வுல. இப்போ குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் வந்து அங்க எழுதுவோம். அது வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணி எழுத போறோம். ஆனா குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 அதாவது பிலிம்ஸ் நோக்கத்தை படிக்கும் போது நம்ம கான்செப்டை தான் உள்வாங்க. ஒரு கான்செப்டை உள்வாங்கிட்டோம் அப்படின்னா அது எது தேவைப்படாது, மனப்பாடம் பண்றதுக்கான வார்த்தைகள் குறைவு. மனப்பாடம் எங்க அப்படின்னா, டேட்டாக்களுக்கும் நேம்களுக்கும் நமக்கு புரியாத வார்த்தைகளுக்கு மட்டும் தான் டேட்டாக்கள் தேவைப்படும். இப்போ நம்ம ஒருத்தர் கேட்டு உன்னோட டேட்டா பத்தி என்னன்னு சொன்னா உடனே நம்ம சொல்லிடும். என்னைக்காவது நம்ம டேட்டா பத்தி மனப்பாடம் பண்ணிருக்கோமா? இல்ல எந்த வருஷம் காலேஜ் முடிச்சுன்றதை நம்ம மனப்பாடம் பண்ணிருக்கோமா? ஸோ அப்போ இங்க என்ன கை கொடுக்கும், அப்போ எப்படி இந்த டேட்டாக்கள் நம்ம மைண்ட் வந்து உள்ள, நீ எந்த டேட்ல பிறந்த எங்க போனாலும் என்ன பண்றோம், அப்ளிகேஷன் எழுதுறோம், எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா அதை பயன்படுத்துறோம். அந்த டேட்டாக்களை நம்ம எப்படி மெமரியில வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா எப்படி அதை பயன்படுத்துறோம், அதை விவாதிக்கிறோம், அதை கேள்வியா கேட்கணும். எனக்கு மறக்குது சார், எனக்கு கதை புரிஞ்சிச்சு, நீ சொன்ன மாதிரி எனக்கு கதை ஞாபகம் இருக்கு, ஆனா டேட்டாக்கள் மறக்குது. அப்போ அதுக்காக நீ என்ன பண்ண, மறக்கிறதுக்காக நீ என்ன பண்ண? படிச்சா
அது இயல்பு எல்லாருக்குமே. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெமரி பவர் தான் இருக்கும். அந்த மெமரி பவருக்கு மேல ஒருத்தரால மெமரி பண்ண முடியாது. ஆனா அதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், பதிய வச்சுக்க முடியும். எதை பதிய வச்ச மாதிரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்றத நீங்க என்னைக்கு லாஸ்டா மெமரி பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எப்பயோ நீங்க உங்க மைண்ட் அது கேட்டு கேட்டு என்ன பண்ணிச்சு, பதிஞ்சிடுச்சு. ஸோ அது போல டேட்டாக்களை பதிய வச்சுட்டோம்னா நம்ம மைண்ட்ல எது அது அழியாது. அது அது அழியிற மாதிரி இருந்தா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணிக்கணும், கேள்வியா கேட்டுக்கணும். ஒருத்தர் ஒரு டெஸ்ட்ல தப்பு பண்ணீங்கன்னா எதனால தப்பு நடந்துச்சு, ஸோ எதனால இதை நான் மறந்தேன், நான் யோசிச்சிருக்கணும், ஆன்சர் கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பண்ணணும். ஸோ டேட்டாக்களை யூஸ் பண்ணணும், கேள்வி கேட்கணும், விவாதிக்கணும், கலந்தாலோசிக்கணும், தவறுகளை திருத்தணும். ஸோ இது மாதிரி பண்ணோம்னா நமக்கு பேரா இருக்கட்டும், இல்ல இப்போ நான் லட்சுமிகாந்த் புக் இது வரையும் படிச்சதில்லை. இப்போ லாஸ்டா இப்போ கொஸ்டின் அது மூலியமா நான் எடுக்கிறது மூலியமா எனக்கு ஒரு டேட்டாக்கள் தெரிய வந்தது. அதாவது நம்ம ஆரம்பத்துல 1950 ஜனவரி 26 நமக்கு கான்ஸ்டியூஷன் எழுதும் போது அது எந்த மொழியில் எழுதப்பட்டது, ஆங்கிலத்துல இத்தாலி பாணியில எழுதப்பட்டது. இத்தாலி பாணின்னு என்ன நாம சொல்லும் இல்லையா, சாட்சி எழுதும் இல்லையா, ரோம் லெட்டர்னு சொல்லும் இல்லையா, ஒன்னு இப்படி போடும் இல்லையா. ஸோ அதை அந்த இத்தாலி பாணியில தான் எழுதுனாங்க. அதான் ஆங்கிலத்துல இத்தாலி பாணியில எழுதுனாங்க. ஸோ அப்போ இந்தி உரை எப்பொழுது சேர்க்கப்பட்டதுன்றது நமக்கு ஒரு புதியசா இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை ஒரு முறை பார்த்தோம்னா மறந்து போயிடும். ஓகேங்களா. ஸோ 1987 58வது சட்ட திருத்தம் மூலியமா என்ன பண்ணாங்க, இந்திய உரை 394 சேர்த்தாங்க. அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை படிச்சிருக்கேன், மறந்துச்சு. ஆனா மறுமுறை என்ன பண்ணா அதை நானே ஒரு கேள்வியா எடுத்து வைக்கிறேன். டெஸ்ட் பேட்ச்ல கேள்வியா எடுத்து வைக்கிறேன், அதை இன்னொருத்தருக்கிட்ட விவாதிக்கிறேன். இது ஆன்சர் இது இல்லை, இது நான் சொல்லுவது மூலியமா அது என் மனசுல என்ன ஆகுது, 15 ஆர்டிகளும் இதை நான் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் என்ன பண்ணணும், அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா 15 ஆர்டிகளும் எனக்கு என்ன வந்துடும், ஓ இதுதான் இந்த சுச்சுவேஷன், இதுதான் அமையுமா அப்படின்றது வந்துடும். ஸோ நீங்க என்ன சொல்ல வரனா, 15 ஆர்டிகள் இப்ப மைண்ட் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க இல்லையா. இந்த 15 ஆர்டிகளும் புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே கை கொடுத்துரும். ஏன்னா நீங்க தற்காலிகமா நாடாளுமன்றம் செயல்படுது, தற்காலிகமா குடியரசுத் தலைவர் இருக்காரு அப்படின்றதான். ஸோ மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். மனப்பாடம் தேவைப்படும், எங்க தேவைப்படும், ஒரு புரிதலோட மனப்பாடங்கள் நமக்கு தேவைப்படும். சரிங்களா. சரி, இப்ப நான் தமிழுக்கு வரேன், முதல்ல சிலபஸ்க்குள்ள வரேன். நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் டிஎன்பிசி படிக்கிறேன்னா குரூப் 1க்கு படிக்கிறேன், குரூப் 2க்கு படிக்கிறேன், குரூப் 4 படிக்கின்ற வேறுபாடு இங்க இல்லை. ஏன்னா குரூப் 1 படிச்சா எதை கிளியர் பண்ண முடியும், குரூப் 2வை கிளியர் பண்ண முடியும். குரூப் 2 குரூப் 1க்கு பயன்படுற ஜிகே எங்க பயன்படும், குரூப் 4க்கு அந்த ஜிகேவும் அந்த மேக்ஸ் எதுக்கு பயன்படும், குரூப் 4க்கு பயன்படும். அப்போ நான் ஜிகேவை படிக்கணும்னா எந்த அளவுல படிக்கலாம், குரூப் 1 லெவல்ல படிக்கலாம். அது எனக்கு எங்க பயன்படும்னா குரூப் 1க்கும் பயன்படும், குரூப் 2க்கும் பயன்படும், குரூப் 4க்கும் பயன்படும். நான் தமிழை படிக்கணும்னா அந்த தமிழ் எந்த அளவுக்கு படிக்கணும்னா குரூப் 2 அளவுக்கு படிக்கணும், குரூப் 4 அளவுக்கு படிக்கணும். குரூப் 4 அளவுக்கு படிச்சா எது ஈஸியா கிளியர் பண்ணலாம், குரூப் 2 தமிழ் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா குரூப் 2ல தமிழ் அந்த அளவுக்கு கஷ்டமா வராது, லிபரலா வரும், ஆனா அந்த அளவுக்கு கஷ்டமா வராது. எதுதான் அது கஷ்டமா இருக்கும்னா குரூப் 4 தான் கஷ்டமா வரும். ஏன்னா குரூப் 4ல 2 எக்ஸாம் கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். ஸோ தமிழ்ல 90 மார்க், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல 90 மார்க். ஏன்னா இங்க சொன்னாங்க இல்லையா, நான் குரூப் 1 தான் படிக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாமே எதை எழுதுவாங்க, நான் குரூப் 1 தான் சார் படிக்கிறேன், என்னுடைய குரூப் 1 தான் சொன்னவங்க எல்லாமே எதையும் எழுதுவாங்க, குரூப் 4 எழுதுவாங்க. ஸோ கூட இருக்கிற எல்லாமே யாரு, நம்மளோட போட்டியாளர். யூபிஎஸ்சி படிக்கிறவங்க யாரும் எழுதி பார்ப்பாங்க, குரூப் 4 எழுதி. அவங்களை ஏன் எழுத நம்ம கேட்க முடியுமா, ஏன்னா குவாலிஃபிகேஷன் 10th, அதை முடிச்ச எல்லாருமே என்ன பண்ணலாம், குரூப் 4 எழுதலாம். அதை போய் நம்ம கேட்க முடியாது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஜிகே எந்த அளவுக்கு படிங்க, அவங்களுக்கு போட்டியாளராக மாறணும். குரூப் 4 படிக்கிறவங்களும் யாருக்கு போட்டியாளராக மாறணும், குரூப் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டியாளராக மாறினா மட்டும்தான் நம்ம கையில் எது கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, இந்த வெற்றியை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, எந்த ஒரு அகாடமியும் உங்க கையில கொடுக்க முடியாது. நான் நடத்துறதுனால நீங்க பாஸ் ஆனீங்கன்னா கிடையாது, ஒரு அகாடமி நடத்துறதுனால நீங்க பாஸ் ஆனீங்கிறது கிடையாது. யாரால பாஸ் பண்ண முடியும்னா உங்களால மட்டும்தான். நீங்க நினைக்காத வரையும் என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது. உங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு அகாடமியா இருக்கட்டும், ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ண முடியும்னா ஒரு வழியை மட்டும்தான் காட்ட முடியும். இப்போ இங்க இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கீங்கன்னா, இந்த 200 பேரும் ஒருத்தரை ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுங்களா, இந்த 200 பேர்லயும் ஒவ்வொருத்தரும் போட்டியாளர். ஸோ நான் உங்களுக்கு நடத்துறேன், 200 பேருக்கு நான் ஒரே மாதிரி நடத்த முடியும், இல்ல ஒருத்தர் ஸ்பெஷலாகவும் ஒருத்தர் கம்மியாகவும் நடத்த முடியுமா, முடியாது. அப்போ ஆனா 200 பேர்ல 5 பேர் தான் பாஸ் பண்றாங்கன்னா, அந்த 5 பேரு தனியா என்ன பண்ணிருப்பாங்க, என்னை மீறி உங்களை மீறி அதிகமா எஃபர்ட் போட்டிருப்பாங்க. மேடம் சொன்னாங்க இல்லையா, நான் டெய்லி என்ன பண்ணேன், ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எழுதி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணா, ஒவ்வொருத்தரோட ஸ்பெஷல் எஃபோர்ட் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும். ஆவரேஜா தமிழ்ல 75 to 80 மார்க் எல்லாரும் எடுக்க முடியும், மேக்ஸ்ல ஆவரேஜா ஒரு 15 மார்க் எடுக்க முடியும், ஜிகேல ஆவரேஜா 45 கொஸ்டின் எடுக்க முடியும்.
ஸோ அதை மீறி எடுக்கக்கூடிய 5 கேள்விகள், ஜிகேல எடுக்கக்கூடிய ஒரு 10 கேள்விகளும், மேக்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு 5 கேள்விகளும், தமிழ் எடுக்கக்கூடிய ஒரு 10 கேள்விகளும் எதை நிர்ணயிக்குது? வெற்றியின் தரத்தை நிர்ணயிக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எதையுமே காரணம் சொல்ல முடியாது. போனதுல நான் 1 மார்க்ல விட்டேன், அரை மார்க்ல போயிடுச்சு அப்படின்ற எதுவுமே காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா வெறும் 110 மார்க் எடுத்து பாஸ் ஆனா ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான் கணக்கு. யாரை பொறுத்தவரையும், நம்மளோட ஃபேமிலியை பொறுத்தவரையும், உறவினர்களை பொறுத்தவரையும். ஏன்னா அவங்க நம்ம ரிசல்ட் பாக்குறோமோ இல்லையா, யார் பார்த்துருப்பா? நம்மளோட உறவினர் ஃபுல்லா எப்படி வேர்ல்டு கப்போட மேட்ச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இவனை எப்படி பாஸ் பண்ணிட கூடாதுன்றத பார்க்கவே நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அப்போ அரை மார்க்ல ஃபெயில் ஆனாலும் அது போயிடுச்சு தான் கணக்கு, 10 மார்க்ல போனாலும் போகணும் கணக்கு. ஸோ அப்போ அந்த அரை மார்க்ல அந்த தோல்வி அடையிறது மிகப்பெரிய வேதனை. 10 மார்க்ல தோல்வி கூட ஏதோ ஒரு திருப்தி இருக்குன்னு வச்சுங்க. அந்த அரை மார்க்ல 1 மார்க்ல அதெல்லாம் தோல்வி அடைவது ரொம்ப கம்மி. ஸோ அப்போ உயர்வு என்ன பண்ணா, நான் சொன்னது உள்ளுவதெல்லாம் உயர்வு தான். அந்த உள்ளுவதெல்லாம் குரூப் 1 நினைக்கணும். அதே குரூப் 4 நினைச்சாலுமே நான் டெஸ்ட்ல பாஸ் ஆனோம்லாம் கிடையாது. நான் உள்ள போகணும்லாம் நினைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும், முதல் நாள் முதல் ரேங்க். ஒரு மதுரையில, நீங்க எல்லாம் மதுரையிலே கூட வச்சுங்க, மதுரையில ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்கு. ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்கு மதுரையில, ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்கு. நீங்க யாராவது செகண்ட் ரேங்க் எடுத்துருக்கீங்க, அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 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 மதுரையில் இருக்கிற ஒரு வேக்கண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான 99% சான்ஸ் இருக்கு. ஏன்னா மதுரையில ஒரே ஒரு வேக்கண்ட் தான். ஆனா நீங்க எத்தனை ரேங்க், தமிழ்நாடு இல்ல ஸ்டேட் அல்ல, செகண்ட் ரேங்க். 99% தான் வாய்ப்பு இருக்கு. 1% எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க அந்த ஒரு ஆளு மதுரையில போய் வேக்கண்ட் எடுக்கிற வாய்ப்பு உண்டா இல்லையா? அப்போ 1% என்ன வாய்ப்பு மிஸ் ஆகுது? நான் மதுரையில எடுக்கக்கூடிய வாய்ப்பு மிஸ் ஆகுதா? அப்போ நான் செகண்ட் ரேங்க் எடுக்கணுன்றத விட என்னோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, மதுரையில ஒரு வேக்கண்ட் தான் இருக்குன்னா அந்த ஒரு வேக்கண்ட் யார் தான் எடுக்கணும்? நான் தான் எடுக்கணும். அப்படின்ற அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எது கிடைக்கும்? உள்ளுவதெல்லாம் உயிருள்ள, மற்றது தள்ளினும் தள்ளாம இருக்கு. இந்த குரலை எப்படி எல்லாம் பேசலாம். ஆனா இதுல ஒண்ணுதான், நீ நினைக்கிற ஒரு பெருசா வச்சுக்கோ. அந்த பெருசா வச்சது உனக்கு கிடைக்கலாம் கூட, அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சி உனக்கு என்னத்தை தரும்? பெருமையை தரும். உன்னால குரூப் 1 முடியலாம், எது உனக்கு கை கொடுக்கும்? குரூப் 2வோ குரூப் 4ஓ கை கொடுக்கும். ஸோ அதனால நான் குரூப் 4 தான் எழுதுவேன், குரூப் 2 தான் எழுதுவேன், குரூப் 1 தான் எழுதுவேன் கிடையாது. என் கையில டிகிரி இருந்தா நான் ஜிகே எது அளவு படிக்கணும்? இன்னைக்கு இருக்கிற கேள்வி வெறும் ஸ்கூல் புக்கை படிச்சா நமக்கு கிடைக்குமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே நான் படிக்கும்போதே சொன்னதான், ஸ்கூல் புக் படிச்சா போதும். நானே சொல்லிட்டேன், ஸ்கூல் புக் படிச்சா போதுன்றதுதான் நான் இருந்தேன். ஆனா 2024ல 25ல மார்க் கம்மியாக ஏன்னா 94 மார்க், 99 எடுத்தவன் அடுத்த குரூப் எவ்வளவு எடுக்கிறேன்? 94. 5 கேள்வி குறையுது. அந்த 5 கேள்வி எங்கன்னு பார்த்தா கொஸ்டின் எங்க போகுது? அவுட் சோர்ஸ் வந்து போகுது. அடுத்ததுல 85 கேள்வி எடுக்கிறேன். இதெல்லாம் இப்ப நடந்த 2025 குரூப்ல 85 கேள்வி எடுக்கிறேன். அப்போ 85 கேள்விகள் போனா 15 கேள்விகள் அடி வாங்குறேன். எங்க அடி வாங்குறேன்னா, ஏன்னா ஸ்கூல் புக்ல இருந்தா வரும் நம்ம நினைச்சிட்டு இருந்தது தவறுதலா போகுது. ஓகேங்களா? ஸோ நாம போய் டெஸ்ட் எழுதிட்டு வந்த முன்னாடி டிஎன்பிசிட்ட போயிட்டு அது ரொம்ப கஷ்டமா வந்துருச்சு, எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா வந்துருச்சு, கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு, சிலபஸை மாற்றணும், ரீ எக்ஸாம் வைக்கணும், போராட்டம் பண்ணோம், இப்படி எல்லாமே பண்ணோம். ஆனா ஏதாவது மாற்றம் நடந்ததா? அந்த குரூப் 4 முடிஞ்சு அடுத்ததே என்ன வந்து தெரியுங்க, குரூப் 2 எக்ஸாம் வந்து யாரெல்லாம் குரூப் 4ல போராட்டம் பண்ணிட்டு உட்காந்தோமோ எதை விட்டுட்டோம்? குரூப் 2 எக்ஸாம், வரப்போற எக்ஸாம் விட்டுட்டோம். ஏன்னா சிலபஸ் மாறும் அப்படின்னு. அதே தப்ப மீண்டும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்பயும் பண்றோம். ஆட்சி மாறிடுச்சு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஓவரெல்லாம் எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, டிஎன்பிசி அமைச்சரை பாக்குறாங்க, மனிதவள மேலாண்மை அமைச்சரை பாக்குறாங்க, சிலபஸ் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால என்ன மாறும்? சிலபஸ் மாறும், கொஸ்டின் கம்மியா வரலாம், புக்ல இருந்து மட்டும்தான் வரலான்றதுதான் இருக்கு. இங்கே நான் சொல்றேன் 99% என்ன பண்ணலாம், சிலபஸ் மாறலாம், 99% கொஸ்டின் ஈஸியா வரலாம். ஆனா 1% இந்த நிகழ்த்தவு இருக்கா இல்லையா? சிலபஸ் மாறாம இருக்கிற நிகழ்த்தவு இருக்கா இல்லையா? கொஸ்டின் கஷ்டமா வரது வாய்ப்புகள் 1% இருக்கா இல்லையா? அப்ப அந்த 1% இருக்கிற வரையும் நம்ம எப்படிதான் உழைக்கணும்? கடினமா தான் உழைச்சாகும். அவுட் சோர்ஸை கவர் பண்ணா ஸ்கூல் புக் என்ன வரும்? ஈஸியா போயிடும். ஸ்கூல் புக் படிக்க வேணாம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற 6 மாசம் டைம் இருக்கு, 3 மாசத்துல அவுட் சோர்ஸை கவர் பண்ணுங்க. அடுத்த 3 மாசத்துக்கு எதுக்கு எஃபர்ட் போடலாம்? ஸ்கூல் புக் எஃபர்ட் போடுங்க. லாஸ்ட்ல வெறும் கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க. ஈஸியா என்ன பண்ண முடியும் நம்மளால? அவுட் சோர்ஸ் இருந்து கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். புக்ல இருந்து கேட்டாலும் என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சமாளி கஷ்டமா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த தமிழ்லையும் 2025ல நடந்த எக்ஸாம்லயும் குரூப் 4 எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியும். அந்த குரூப் 4லயும் 88 மார்க் எடுத்து தமிழ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்ல எவ்வளவு மார்க் போட்டுறாங்க? நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், இது லக்கு, இது லக்கு. அந்த லக்கு எப்ப அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தற்பெருமைக்காக சொல்ல, நான் வந்து ஒரு தமிழ்ல 99 கேள்விகள் சரியா போட்டேன். அந்த 99 கேள்விகளும் எனக்கு தெரிஞ்ச கேள்விகள். ஒரே ஒரு கேள்வி
அதுவும் 2003 எக்ஸ்ல இருந்து ரொம்ப கேட்டுருக்காங்க. அன்னைக்கு 2003 எக்ஸல் படிச்சதே கிடையாது, யாருமே படிச்சது கிடையாது. 2003 எக்ஸ்ல ஒரு கேள்வி வந்து ஒரு பொறுப்புல மிட்டாய்காரன் சட்டை அப்படின்ற ஒரு பொறுப்பு கேள்வி வைக்கிறாங்க. என் லக்கு ஒரு கேள்வி போட்டேன், எனக்கு எவ்வளவு லக்கு இருக்கணும்னு நினைச்சுக்கலாம். ஆனா கேள்வி போட்டனோட லக்கு எப்படி இருக்குன்னா, 100வது கேள்வி 2 ஆப்ஷன் எனக்கு தெரியும், அடுத்த 2 ஆப்ஷன் தெரியல. ஆக்சுவலா ஒரு பொறுப்புல 2 4 3 1 இது சரியான ஆன்சர். இன்னொன்னு 2 3 2 1 4 3 சொல்லிட்டு 2 ஆப்ஷன் 2 4 3 1 2 4 1 3. நான் எதை சூஸ் பண்றேன்னா 2 4 1 3 பதிலா 2 4 3 1. ஸோ ஒரு நம்பர் தான் மாறி போகுது. 1/2% என்ன ஆச்சு, அந்த ஒரு மார்க்கு கவரேஜ். ஸோ 99 எடுத்து எதுவும் அமையல. அந்த ஒரு கேள்விக்கான, அதாவது 1% லக்கு அமையல. அந்த லக்கு நம்ம கிட்ட இருக்கிறதும் இல்லாத யாரோட கையில இல்ல, நம்மளோட கையில கிடையாது. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எது இருக்கும், லக்கு இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணல, ஆனால் எனக்கு லக்கு வரும்ன்றதும் தப்பு. லக்கை வந்து எதிர்பார்க்கட்டேன். என்னோட கஷ்டப்பட்டு அதையும் நான் படிச்சிருந்தேன்னா என்னால் என்ன பண்ணிக்க முடியும், 100க்கு 100 போட்டிருக்க முடியும். ஸோ லக்கு என்ன நினைக்காதீங்க. 85 கேள்விக்கு ஒருத்தர் உழைச்சாதான் அட்லீஸ்ட் 3 கேள்வி வச்சு என்ன கிடைக்கும், லக்ல போட முடியும். இன்னைக்கு இருக்கிறதுல தமிழ்ல 90 கேள்விகள் கட்டாயம். எவ்வளவு கேள்விகள் போட்டாங்க தமிழ்ல, 90 கேள்வி. அட்லீஸ்ட் 85 மேலேயாச்சும் போடும். ஏன் நான் 90 சொல்றேன்னா, 90 சொன்னாதான் எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுவோம், எவ்வளோயாச்சும் வரும் நமக்கு. 80க்கு மேலேயாச்சும் வரும். ஒரு காலத்துல 100க்கு 100 போடலாம் தமிழ்ல, அப்படிதான் இருந்தது. ஒரு காலத்துல எப்படி இந்த தூக்கு தோறன்ற மாதிரி தான் தமிழ் எப்படி இருந்துச்சு. ஒரு காலத்துல 100க்கு 100 என்ன பண்ண முடியும், புக்ல இருந்தே கேள்விகள் வந்து எளிமையா போட முடியும். ஆனா இன்னைக்கு வந்து கடினமாயிடுச்சு. ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஜிகேவை எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும், மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா தமிழ்ல அதிகமா என்ன பண்ணணும், ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகளை பார்க்கணும். ஸோ தமிழ்ல எப்படி ஸ்கோர் பண்ணலாம், இதுல யாருக்காவது டவுட் இருக்கா, ஃபர்ஸ்ட் உங்களோட டவுட்டை சொல்லிடுங்க. எனக்கு தமிழ்ல இது வரைக்கும் படிக்க மார்க் வரல அப்படின்னா சொல்லிடுங்க. எனக்கு தமிழ்ல மிகப்பெரிய தவறு இருக்கு, என்னால எடுக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. நான் ட்ரை பண்றேன், தமிழ் எனக்கு மார்க் வரல. 10th 11th 12th. ஓகே ஓகே. அதான் சொன்னேன். இப்போ இவங்களுக்கு தமிழ் வந்து இப்ப நான் வந்து ஹிந்திக்கு போறேன். நான் ஹிந்தி படிக்கிறேன்னா ஹிந்தியோட பேஸை தான் ஃபர்ஸ்ட் கற்றுப்பேன். என்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஹிந்தி எடுத்தோடனே ஃப்ளூவெண்டா பேச முடியாது. நான் என்ன பண்ணும், காங்காச்சு ஹிந்தியில வந்து 581 எழுத்துக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கு, 247. ஹிந்தியில பார்த்தா 4 பா 4 பா அந்த மாதிரி 580 சில எழுத்துக்கள் எதுல இருக்கு, ஹிந்தியில இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா பேசிக்கை ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். அது போல நம்ம எவ்வளவுதான் முடிச்சிருந்தாலும் நம்ம மீண்டும் எங்க தான் வந்து அமையணும், பேசிக்ல தான் வந்து அமையணும். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சின்ன குடை இதுக்கு வல்லினம் மிகுமா மிகாதா, எழுதுங்க அப்படி சொல்லுங்க. சின்ன குடை ஏன் மிகாது, யாராவது மிகுன்னு சொல்லுவாங்க, யாராவது மிகுன்னு இருக்கீங்களா? சரி, யாராவது மிகாதுன்றீங்க, ஏன் மிகாது? சின்னன்றதுக்கு அப்புறம் அது ஒரு குடை, அது வந்து பெயர் சொல்லாவது, பெயரச்சம் எது வராது, வல்லினம் மிகாது. இதுதான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். இங்க இருக்கிற 200 பேர்லயும் அட்லீஸ்ட் 1% கூட என்ன பண்ணல, நமக்கு இதெல்லாம் தெரியும், இது ரொம்ப எளிது தானே அப்படின்னு நினைச்சுவோம். சின்ன குடைக்கு வல்லினம் மிகும், சின்ன குடைக்கு வல்லினம் மிகும். இது எங்கன்னா சின்னன்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும், நல்லா கவனிங்க, சின்னன்ற ஒரு பெயரடைக்கு மட்டும் ஒரு விதி உண்டு. சின்னன்ற பெயரடை வரும்பொழுது வல்லினம் மிகும். புரியுதுங்களா? வேணும்னா குரூப் தரேன். நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன். இது எப்படி நான் சொல்றேன்னா, நான் நடத்திருக்கேன். என்னோட வல்லினம் மிகுன்ற கிளாஸ்ல இதை நான் போட்டுப்பேன், இதை நீங்க எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? வலி மிகும் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல சின்ன குடை, சின்ன பையன், பெரியக்கு வராது. எதுக்கு மட்டும் தான் வரும் இந்த விதி, சின்னன்ற வார்த்தை மட்டும் தான். அப்போ நம்ம மேலோட்டமா ஒண்ணு நினைக்கிறோம்ல, ஆ வந்தா பெயர் வச்சோம், பூ வந்தா நினைச்சோம், அது கிடையாது பேசிக். அது இல்ல பேசிக். பேசிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எச்சத்தின் பின் பெயர் சொல் வந்தால் அது பெயர் வச்சோம், ஒரு எச்சத்தின் பின் வினை வந்தால் அது பேர் வினை. இதுதான் பேசிக். ஒரு செயலி செயலப்பட்டா ஆ வந்தா செயலி செயலப்படை, ஊ வந்தா இன்னி செயலப்படைன்றது கிடையாது. ஒரு செயலி செயலப்படையில நெடில் அளபெடுத்தால் அது செயலி செயலப்படை. ஒரு குறில் நெடிலாக மாறி அளபெடுத்தால் தான் அது என்னது, இன்னிசை அளப்படை. அதே சமயத்துல ஒரு கீ நோட் வைக்கிறாங்க. அந்த கீ நோட் என்னன்னா, செயலி செயலப்படை ஒரு பொழுதும் எப்படிதான் அமையும், ஈரசை சீரா மட்டும்தான் அமையும். படார் ஓதல் அப்படின்றது மட்டும்தான் அமையும். தரும் தா ரு இம் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையாது. தா ரு இம் தருகிறேன், தரும். அப்ப ஒத்த சொல்லி தான் போடும். ஒத்த சொல்லி குறிலா நெடிலா குறில். அந்த குறில் அளபெடுத்து எப்படி அளபெடுனா,
பெரிய ரூவா அளவெடுத்து அதுக்கு பக்கத்துல ஒரு ஊ வருது. அப்போ நெடில் குறில் நெடிலாகி அளபெடுத்து அது என்ன சொல்றோம்? இன்னி செயலப்படைன்னு சொல்றோம். ஆனா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னி செயலப்படை எவ்வாறு மட்டுமே வரும்? மூவசை சீரா மட்டுமே வரும். எடுப்பதும் கொடுப்பதும் எடுப்பதும் மூவசை சீரா. இதுதான் பேஸ். இந்த பேசிக்க சட்டியா புரிஞ்சுக்கன்னா எவ்வளவு கேட்டாலும் எதை சொல்லலாம்? செயலி செயல்படுத்த. நாங்க ஆவதா ஊவதான்றது கிடையாது. ஈரசை சீரா பிரிஞ்சாது என்ன? செயலி செயல்படை. மூவசை சீரா பிரிஞ்சாது என்னது? இன்னி செயல்படை. ஓகேங்களா? ஒரு வினை ஒரு எச்சத்தின் பின் வினை சொல் வந்தா அது பேர் என்ன? வினையச்சம். ஒரு எச்சத்தின் பின் பெயர் சொல் வந்தா பெயரெச்சம். ஓகேங்களா? சோ இதுதான் கான்செப்ட். ஒருவருக்கு, ஓகேங்களா, ஒருவருக்கு இதை பிரித்தல் தான் அது எப்படி இருக்கும்? ஒருவருக்கு ஒரு திருக்குறள் வரும் இல்லையா? கல்வி ஒரு திருக்குறள் வரும். சரி, அது ஒருவருக்கு பிரிச்சல் எப்படி இருக்கும்? ஒருவர் குட்டல் குவா, இல்ல ஒருவன் குட்டல் குவா. ஸ்பெல்லிங் என்ன தர? ஓ ரூ வா ரக்க சுலிரா வல்லின ரகரம். ஓ ரூ வா ரக்க சுலிரா வல்லின ரகரம் கு. இதை பிரித்தல் தான் எப்படி இருக்க முடியும்? ஒருவன் குட்டல் குவா, ஒருவர் குட்டல் குவா, ஒருவன் குட்டல் கு. ஏன் அப்படின்னா, நான் இந்த ரகரம் வருது. எந்த ரகரம்? வல்லின ரகரம் வருது. வல்லின ரகத்திற்கு எப்பொழுதுமே இனம் என்னது? வல்லின ரகத்திற்கு எப்பொழுதுமே இனம் என்ன? இன்னுதான். எங்கேயாவது விதி பச்சிருமா? அதாவது ஒருவன் எழுதும்போது எந்த ரகரம் வருது? ஒருவன் எழுதும்போது எந்த ரகரம் வரும்? இடையின ரகரம் வரும். கரெக்டா? ஒருவன் எழுதும்போது இடையின ரகரம். இடையின ரகரம் வல்லின ரகரமாக மாறுன்ற விதி எங்கேயாவது படிச்சிருக்குமா? எங்கேயாவது விதி படிச்சிருக்குமா? அப்படி ஒரு விதியே கிடையாது. ஆனா இனமிகழ்ற விதி வரும். ஒருவன் இன்னுக்கு பதில என்ன வரலாம்? இரு வரலாம் அப்படின்ற விதி இருக்கு. அப்போ இதை பிரிச்சல்தான் எப்படி பிரிக்கணும்? ஒருவன் கூட்டல் கு. இப்படிதான் என்ன பண்ணணும்? நம்மளோட புரிதல் இருக்கணும். பிரித்தெழுதினாலும் சேர்த்தெழுதினாலும் அதே மீனிங் தான் கொடுக்கணும். காட்டுக்கோழின்றது எதை சொல்லுது? காட்டுல இருக்கிற கோழின்னு சொல்லுது. சேர்த்தெழுதும் போதும் அது காட்டுல இருக்கிற கோழி தான். பிரிச்செழுதினாலும் காட்டு கூட்டல் கோழி எழுதக்கூடாது. எதான் எழுதணும்? காடு கூட்டல் கோழி தான். காட்டு கூட்டல் கோழி நான் எழுதும் போது என்ன மீனிங் கொடுக்குன்னா, கோழியே காட்டுன்ற மீனிங் வருது. சேர்த்தெழுதும் போது காட்டுல இருக்கிற கோழின்னு மீனிங் வருது. அதே வார்த்தை நான் பிரிச்செழுதும் போது கோழியே காட்டு மீனிங் வருது. அப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு வருது இல்லை? அப்ப நான் இது என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி பிரிக்க கூடாது. விதியே எனக்கு தெரியலாம் கூட பரவாயில்ல. கான்செப்ட் என்ன? சேர்த்தெழுதினாலும் பிரிச்செழுதினாலும் ஒரே மீனிங் கொடுக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். காட்டுக்கோழி, காட்டு ஆறு, வயிற்று வலி, கோட்டு ஓவியம். கோட்டுன்ற வார்த்தை தமிழ்ல கிடையாது. பிரிச்செழுதினா கோட்டு கூட்டல் ஓவியம் சொல்ல முடியுமா? எங்காவது கோட்டுன்ற வார்த்தை தமிழ்ல எங்கேயாவது இருக்கா? கோடுன்ற வார்த்தை இருக்கு. கோட்டு ஓவியத்தின் மீனிங் என்ன? கோடுகளால் வரையப்பட்ட ஓவியம். அப்ப அதுக்கு மீனிங் என்ன வரும்? சேர்த்தல்னா அதான் சொல்லுது. பிரிச்சல்னா என்ன வரணும்? கோடு கூட்டல் ஓவியம். ஏன்னா கோடால் வரையப்பட்ட ஓவியம். இப்படிதான் புரிஞ்சு எழுதுமே தவிர இதான் மனப்பாடம் பண்ணக்கூடாது. சின்ன கொடைன்றது புரியுதா? இப்ப இந்த சின்ன கொடைன்றத மேலோட்டமா பார்க்கும்போது 100% பேர் என்னதான் பண்ண முடியும்? எதை மாதிரினா அது கூட்டல் அன்று அதான்று, அது ஒன்று கிடையாது. அது கூட்டல் அன்று அதான்று தவிர எது கிடையாது? அது ஒன்று கிடையாது. படிக்காதவங்க, இந்த விதியை தெரியாதவங்க இப்படிதான் நம்ம போடுவோம். அது ஒன்று தான் போடும். ஆனா அது கூட்டல் அன்று இளங்கோமனாப்புல சொல்றாரு, அதுன்ற வார்த்தை வந்து அதை தொடர்ந்து ஆணும். இது கூட்டல் அன்று இதான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விதி இல்லை. நான் சொல்ல புரியுதா? இது கூட்டல் அன்று இதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா புக்ல விதி இல்லை. என்ன விதி இருக்குன்னா, எப்பொழுது அதுன்ற வார்த்தை வருதோ அதை தொடர்ந்து நல்லா கொஞ்சம் அதுன்றது மட்டும் கிடையாது. அதுன்ற வார்த்தையை தொடர்ந்து ஆன்ற எழுத்து குறில் எடுத்து வரும் பொழுது அது ஆன்றது என்னவா மாறுமா? அதானு மாறுமா? இதுதான் விதி. இந்த விதியை நான் படிச்சுட்டா எனக்கு எது தேவை கிடையாது. பிரித்தல் சேர்த்தது எல்லாம் குழப்பம் தேவைப்படுது. இப்ப நான் என்ன படிக்கலாம்? எனக்கு அவுட் சோர்ஸ் சொல்றீங்க, ஓலைச்சூழல் வந்து எடுக்கிறாங்க சார், அந்த புக்கு எடுக்கிறாங்க, இந்த புக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் இல்லையா? இதுக்கு ஒரே சொல்லியிருந்தோம்னா, உணர்ச்சி விதிக்கு ஒரே ஒரு பேசிக் எது? எந்த புத்தகம் பாருங்க. ஒண்ணு நன்னூல் எடுக்கலாம், அல்லது வந்து இளங்குமனாரோட எழுத்துன்றதை எடுக்கலாம், அல்லது நல்ல தமிழ் வேண்டுமான்றத புக் எடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லையா ஒரு படி மேல போயிட்டு இளங்குமனார் புக்கும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இந்த ரெண்டு புக்கை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா எது ஓவர்? பிரித்தெழுதுன்ற கான்செப்ட் ஓவர். இந்த பிரித்தெழுத கவர் பண்ணனா எது ஈஸி? புத்தகத்தில் இருக்கிற பிரித்தெழுது ஈஸி. இப்ப சொன்னா காட்டு கோழி, காட்டு குட்டல் கோழி, கோட்டு ஓவியம், கோடு குட்டல் ஓவியம், புத்தகத்துல எத்தனை இருக்கு? இந்த பிரித்தெழுத புணர்ச்சி விதியை படிச்சுட்டோம்னா எது ஈஸி ஆயிடும்? புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகள் அத்தனையும் உங்க கையில வந்து உட்காரும். இது போல நான் சிலபஸை ரெண்டா பிரிக்கணும். தமிழுக்கான 100 மார்க் இருக்குன்னா 100 மார்க் எடுக்க முடியும். எப்படி எடுக்கணும்னா, தமிழுக்கான சிலபஸை ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு மெமரி பண்ணக்கூடியது, ஒன்னு புரிஞ்சுக்கிறது. எதெல்லாம் புரிஞ்சக்கூடியது? இப்போ ஒருமைப்பன்மை சொன்னா பிரித்தல் சேர்த்தல் கான்செப்டா, விதி, புணர்ச்சி விதி அப்படி எழுது. ஒரு கோடு ஒரு இதை போட்டு
டைம் ஆச்சுன்னா கிளம்புறவங்க கிளம்புங்க. ஆக்சுவலாக என்ன எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 40 நிமிஷம் தேவைப்படும். நான் மீண்டும் சொல்றேன், எனக்கு நிறைய தெரியுது, உங்களுக்கு நிறைய தெரியலன்றதுக்காக நான் இதை எதுவுமே சொல்லலை. இப்படியெல்லாம் படிச்சா பாஸ் ஆகிடலாம், இது என்னோட வழி, நான் இப்படிலாம் படித்தேன், இப்படிலாம் பார்த்தேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நேரமானவங்க கிளம்பிக்கலாம். ஏன்னா 40 நிமிஷமாச்சும் மினிமம், இன்னும் ஒரு 30 நிமிஷமாச்சும் ஆயிடும். நேரமானவங்க கிளம்பலாம். ஓகேங்களா? ஸோ பயன்படும் அப்படின்றவங்க மட்டும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழ் சிலபஸ் 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறது, ஒரு பக்கம் மெமரி பண்றது. ஸோ நம்மளோட கேள்விகள் பார்த்தோம்னா 80% என்ன கேட்கலீங்களா? ஒரு பக்கம் 80 கேள்விகள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய கேள்விகள், 20 கேள்விகள், அதாவது 100 கேள்விகள் நான் கணக்கு சொல்றேன், 20 கேள்விகள் மனப்பாடம் பண்ணக்கூடிய கேள்விகள். அதாவது மனப்பாடம் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இந்த 80 கேள்விகளை வந்து என்ன பண்ணலாம்னா கான்செப்ட் வைஸா புரிஞ்சு படிச்சோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா போட்ட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்